அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் சார் அவருடைய புக்கு. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. கம்பல்சரி குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 1 இருக்கலாம். கேரண்டியா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஆங்கில அரசாங்கம் ஒரு ஆணையை வந்து பார்த்தா பிறப்பிக்கிறாங்க. அதாவது 1854 நிலை ஆணை, ஸ்டாண்டிங் ஆர்டர் 128 கிளாஸ் 2 அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல அரசாங்கம் கீழ்நிலை பதவிகளுக்கான நியமனங்கள் ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு சில ஃபேமிலி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பதவியில டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பதவிகள் அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான சமூகத்திற்கும் கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக்கப்பட்டது. அதாவது ஒரு ரீஜியன் இருந்ததுன்னா அந்த ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இன மக்கள் இருப்பாங்களா, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரி சமமா தான் வந்து பார்த்தா அரசு வேலை வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். ஒரு சில நபர்கள் மட்டுமே வந்து பார்த்தா அந்த வேலை வாய்ப்பை பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. 1871 மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய கோர்னிஸ் அவர் சில பரிந்துரை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது அரசாங்க செயலுக்கு நல்லதல்ல, அரசாங்கத்துடைய அரசியலுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. மிக அதிகமாக உள்ள இந்துக்கள், முஸ்லிம்கள் ஆகியோரின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகள் வந்து பாத்தீங்கன்னா வரம்பு விதிக்க வேண்டும். மெஜாரிட்டி மக்கள் யார் இருக்கிறாங்க? இந்துக்கள், அதுக்கப்புறம் முஸ்லிம்களா, அதற்கு ஏற்ற மாதிரி ரேஷியோ வந்து பார்த்தா பிரிக்கணும் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கும் முதல் முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசின் கொள்கைகள் இருக்க வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காதவாறு அரசனுடைய பாலிசி வந்து பார்த்தா அமையணும். இது எல்லாமே யாருடைய பரிந்துரை அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் இருக்கக்கூடிய கோர்னிஸ். எப்ப பரிந்துரைக்கிறார்? 1871. சரிங்களா? ஆதி திராவிடர் ஜனசபை அது அமைக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2 முக்கியமான பிரச்சாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. எப்போ? 1895ஆம் ஆண்டுல 2 துண்டு பிரச்சாரங்கள் வெளியிடப்பட்டது. அதில் ஒன்றுதான் பிராமண அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் அப்படிங்கிற ஒரு பெயர்ல. சரியா? ஆதி திராவிட ஜனசபை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டு 1895ஆம் ஆண்டு. சரிங்களா? 2 துண்டு பிரச்சாரங்கள் வந்து பார்த்தா வெளியிடுறாங்க. அதுல முதல் துண்டு பிரச்சாரம் எதை பத்தி சொல்லுது? பிராமண அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் அப்படிங்கிற ஒரு துண்டு பிரச்சாரம். இரண்டாவது, பிராமண அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள். சரியா? நான் பிராமின்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட இனங்களை வந்து பாத்தீங்கன்னா சீர் செய்வதற்கான ஒரு வழிவகைகள் அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வெளியீடுகளும் நடுநிலையாளர்கள், அதாவது ஃபேர் பிளே அப்படிங்கிற புனைப்பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டவை. இது எல்லாமே யாரால் செய்யப்பட்டதாமா? ஆதி திராவிட ஜனசபையால் செய்யப்பட்டது. இந்த வெளியீடுகள் முதல் முறையாக பிராமண அல்லாதோர் பற்றிய பிரச்சனையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதாக அமைந்தது. சரியா? இதுவரையிலுமே நான் பிராமின் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வெளியுலகத்துக்கே வராம இருந்திருக்குது. முதலாக வந்து பார்த்தா ஆதி திராவிட ஜனசபை வந்து பாத்தீங்கன்னா அதற்கான கோரிக்கை, 2வது வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா சி சங்கரன் நாயரை பத்தி பார்க்கணும். நீதிபதி ஆவதற்கு முன்பே பிரிட்டிஷார் போற்றும் சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் சாதி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது என்று பேசினார். யாரால் பேசப்பட்டதுன்னா சங்கர நாயரால் பேசப்பட்டது. எப்போது? 1904. சரியா? பிரிட்டிஷ் பேசக்கூடிய சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா சாதி முறையில வந்து பார்த்தா வேறுபட்டதா தான் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி சமத்துவம், சகோதரத்துவம்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பா இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. சென்னை பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு உரையாற்றிய நீதிபதி சங்கரன் நாயர் வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை அப்படிங்கிறாரு. நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கையில இருந்து நமக்கு ஆட்சி அதிகாரம் வந்தாலுமே இந்த சாதி முறைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒளிக்காட்டி மக்கள் முன்னேற்றம் இருக்காது, சமுதாய மாற்றம் இருக்காது அப்படிங்கிற கருத்து யாரால் சொல்லப்பட்டதுன்னா சங்கர நாயரால் சொல்லப்பட்டது. எப்போது? 1908. அடுத்தது சென்னை பிராமண அல்லாதோர் சங்கம் 1909. இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? 1909ஆம் ஆண்டு பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயுடு ஆகிய 2 பிராமண அல்லாத வழக்கறிஞர்கள் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சென்னை பிராமண அல்லாதோர் சங்கம், சரியா, மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் என்ற அமைப்பை வந்து பார்த்தா துவங்குறாங்க. எந்த வருடம் துவங்கப்பட்டது, யாரால் துவங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1909 வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை துவங்குறாங்க. 2 நான் பிராமின் சார்ந்த அட்வொகேட். யார் 2 பேரு?
பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயுடு. ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்க வாய்ப்புகள் அதிகம். மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷனுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குதுன்னு பார்க்கும்போது பிராமண் அல்லாதோரிடையே கல்வியை பரப்புவது. மேலும் இச்சங்கத்தில் 1000 உறுப்பினர்களை சேர்க்க பிளான் பண்றாங்க. சென்னை பிராமண் அல்லாதோர் சங்கம் தான் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் துவங்கப்பட்ட நான் பிராமினுக்காக முக்கியமான ஒரு அசோசியேஷன். சரிங்களா? சென்னை பிராமண் அல்லாதோர் சங்கம் தான் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு. யாருக்கானது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிராமண் அல்லாதோருக்கு ஆனது. சென்னை கூட்டமைப்பு குழுங்க 1912. இங்கிருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இக்குழு பிராமண் அல்லாத அரசாங்க அலுவலர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. நான் பிராமணை சார்ந்த அரசு ஊழியர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கூட்டமைப்பு குழு அப்படிங்கிறாங்க. எந்த வருடம்? 1912. அரசாங்க நிர்வாகத்தில் பிராமணர் ஆதிக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சரவண பிள்ளை, ஜி வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு போன்றோர் இந்த குழு தோன்ற மூல காரணமாக இருந்தவர்கள். அப்பனா சென்னை கூட்டமைப்பு குழு இதனுடைய முக்கியமான பவுண்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 பேர் வராங்க. யாரு? சரவண பிள்ளை, ஜி வீராசாமி நாயுடு, 3வது நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா துரைசாமி நாயுடு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்களாமா, சென்னை கூட்டமைப்பு குழு அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சென்னை கூட்டமைப்பு குழு பின்னால் என்ன பண்றாங்களாமா, நேம் சேஞ்ச், பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. என்ன பெயர்? சென்னை திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்தார்கள். எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1912 அக்டோபர் 1ஆம் தேதி. சரியா? சென்னை கூட்டமைப்பு குழுவுக்கு என்ன பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாமா, சென்னை திராவிடர் சங்கம், மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எப்போது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1912 அக்டோபர் 1. அப்போது மருத்துவ மாணவராக இருந்த சி நடேச முதலியார் இச்சங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா செயலாளராக பணியாற்றுகிறார். சரியா? சி நடேச முதலியாரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ஃபவுண்டர்ல முக்கியமான ஒரு நபர். அவர் என்ன பண்றாராமா, மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். யாரு? சி நடேச முதலியார். சென்னை திராவிட சங்கத்துடைய சில சாதனைகள். சென்னையில் சங்கத்தின் கிளைகள் திறக்கப்பட்டது. மெட்ராஸ் முழுவதும் பல்வேறு இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிரான்ச் வந்து பார்த்தா ஓபன் பண்றாங்க. சென்னையில் தங்கியிருந்த பிராமண் அல்லாத மாணவர்களுக்கு என்று பிரத்யேகமான விடுதி துவங்கப்பட்டது. நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, சென்னையில் இருந்த பிராமண் அல்லாதோர் பட்டதாரிகள் ஆண்டுதோறும் அழைத்து அவர்களுக்கு சங்கத்தின் நோக்கம் மற்றும் நடவடிக்கைகளை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். இந்த சங்கத்துடைய ஒரு முக்கியமான வேலை என்ன, நான் பிராமின் சார்ந்த பட்டதாரிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி அழைச்சு எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. அந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை திராவிட சங்கத்துடைய முக்கியமான நோக்கங்களை அந்த பட்டதாரி இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 2வது பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கௌரவிக்கப்பட்டார்கள். ராயல் கமிஷன் 1912 முக்கியமானதுங்க, கேட்க வாய்ப்பு இருக்கலாம். 1912 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ராயல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை ஏற்படுத்துறாங்க. அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. சரிங்களா? என்ன பண்றாங்கன்னா ராயல் கமிஷன் ஆன் பப்ளிக் சர்வீஸ், அரசு ஊழியர்கள் அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அது ராயல் கமிஷன் அப்படிங்கிற பெயர்ல. அப்போது சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பி தியாகராய செட்டி கமிஷனை சந்தித்து மாகாண அரசாங்க பதவிகளில் பிராமணர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புள்ளி விவரங்களுடன் விளக்கினார். அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ஃபவுண்டர்ல ஒருத்தர் தான் யாருன்னு கேட்டாங்கன்னா தியாகராய செட்டி. அவர் என்ன பண்றாராமா, அதாவது அந்த கமிஷனை சந்திக்கிறார். எந்த கமிஷனர்? ராயல் கமிஷன்ல. அரசாங்க பதவிகள்ல பெரும்பாலான இடங்களை வந்து பார்த்தா யாரு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்களாமா, அப்ப இருக்கக்கூடிய பிராமணர்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து பார்த்தா கொடுப்பாரு. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தியாகராய செட்டி. கமிஷன் மொத்தம் 42 சாட்சியங்களை வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. ராயல் கமிஷன் எவ்வளவு சாட்சியங்களை விசாரிக்கிறாங்களாமா, 42 சாட்சியங்களை வந்து பார்த்தா விசாரிக்கிறாங்க. அவர்களில் ஒருவரான வருவாய் கோட்ட அதிகாரி, அவர் பேர் என்னது, பாலாஜி ராவ் நாயுடு. அவர் என்ன சொல்ல வராராமா, பிராமணன் அல்லாத ஒரு நலனை பாதுகாப்பதற்கான ஒரு வழி. சரியா? நான் பிராமின்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை பாதுகாப்பதற்கான ஒரே வழி என்னன்னா சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தான் என்பதை வலியுறுத்துகிறார். சரியா? கேஸ்ட் பேஸ் பண்ண ரிசர்வேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமின் அவங்களை சார்ந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பதற்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலாஜி ராவ் நாயுடு. அடுத்தது பாருங்க, கடித கிளர்ச்சி 1915.
1915ஆம் ஆண்டு 21 கடிதங்கள் உள்ளடக்கிய நூல் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டது. பிராமன் அல்லாத சி சங்கர நாயரால் எழுதப்பட்ட இந்த கடிதங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அப்படின்னா கடித கிளர்ச்சினா எந்த வருடம்? 1915. அப்பனா அந்த கடிதங்கள் யாரால் எழுதப்பட்டதுன்னா பிராமன் அல்லாத நபரா இருக்கக்கூடிய சி சங்கர நாயரால் எழுதப்பட்டது. எவ்வளவு கடிதங்கள்? 21 கடிதங்கள். எதை வேணா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்டா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடிதங்கள் பட்டும் படாமல் இருந்த பிராமன் அல்லாத தலைவர்கள் அனைவரையும் சிந்திக்க வைத்தது. நான் பிராமின் சார்ந்த லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனால வரையிலுமே பெரிய லெவல் அக்ரெசிவா வந்து பார்த்தா எந்த மூவ் பண்ணல. ஆனா இந்த கடிதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்களாமா? கொஞ்சம் சிந்திக்கிறாங்க. திராவிட மகாசபை சரிங்களா என்ற அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன் கிளைகள் மாவட்டந்தோறும் கிராமங்களிலும் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. இதற்காக அந்த நான் பிராமின் தலைவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களாமா? திராவிட மகா சபை அப்படிங்கிற ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தினு அந்த கிளைகள் மாவட்டந்தோறும் கிராமங்களில் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் எழுது. இந்த கடிதங்கள் அடங்கிய நூல் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்ட அதே ஆண்டில் 1915 தான் வெளியிடப்பட்டது. சி சங்கர நாயர் எழுதிய திராவிட பிரபலங்கள் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. சரியா? திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிற நூல் யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா சி சங்கர நாயரால் வெளியிடப்பட்டது. எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1915ங்க. அப்போது சி சங்கர நாயர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி சைடோ இல்லைன்னா நான் பிராமின் அசோசியேஷன் சைடோ கிடையாது. இந்த சி சங்கர நாயர் அப்படிங்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பார்ட்டியில இருந்திருப்பாராமா? காங்கிரஸ் கட்சி. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் பார்ட்டியில ஒவ்வொரு வருடம் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஷன் நடத்துவாங்களா? அப்பனா கேரளாவை சார்ந்த ஒரே ஒரு நபர் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்பு வச்சிருப்பார். அது யாருன்னு கேட்டாங்கன்னா சி சங்கர நாயர். வேணா கமெண்ட்ல சொல்லுங்க எந்த செஷன் அப்படின்னு. நீதி கட்சியின் தோற்றம் 1916 இம்பீரியல் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய பிட்டி தியாகராய செட்டியும் எம் நாயரும் அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் 1916 நவம்பர் 20ஆம் நாள் சென்னை விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 2 முடிவுகளை எடுக்கிறாங்க. என்ன நடக்குது? 1916 வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதன் பிறகு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாயர் சரியா டி.எம். நாயர் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைகிறாங்க. ஏன்னா பெரும்பாலான அதிகாரங்கள் வந்து பார்த்தா யார் வின் பண்ணி இருப்பாங்க? பிராமின்ஸ் தான் வின் பண்ணி இருப்பாங்க. நான் பிராமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராமன் அல்லாதோர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. அது குறிப்பா முக்கியமான நபர்கள் யாரு? தியாகராய செட்டியும் டி.எம். நாயரும். கடைசியா 2 பேரும் என்ன பண்றாங்களாமா? ஒரு மீட்டிங் ஒன்று கூட்டுறாங்க. எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை விக்டோரியா பொது மண்டபத்துல 1916 நவம்பர் 20. அதுல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 2 முடிவுகளை எடுக்கிறாங்க. என்ன முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தென்னிந்திய மக்கள் சங்கம் சரியா, அதாவது சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் என்ற பெயரில் ஒரு அமைப்பு துவங்குவது, அதே போன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற பெயர்ல இன்னொரு அமைப்பையும் துவங்குவது. சரியா, இப்படி வந்து பார்த்தா முடிவெடுத்திருப்பாங்க. யாரு? தியாகராய செட்டியும் டி.எம். நாயர். தேர்தல் தோல்வியினால் பிராமன் அல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பங்களிப்பு உள்ள வரணுமா, அப்பனா அதற்கான 2 ஆர்கனைசேஷன் வேணும் முடிவு பண்றாங்க. அதற்காக தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ஆர்கனைசேஷன், அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பெயர்ல மற்றொரு ஆர்கனைசேஷன் துவங்குவது அப்படிங்கிற ஒரு பிளான். தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்டு பங்கு கழகம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி போன்ற ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம். அதே நோக்கம் ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் செய்தித்தாள்களை துவங்கி அவற்றின் மூலம் பிராமன் அல்லாதோர் குறைகளை வெளியிடுவதாகும். அதே போல என்ன பண்றாங்களாமா, தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் கம்பெனி மாதிரி. அதோட நின்றக்கூடாது. தமிழ்ல வந்து பார்த்தா ஒரு பத்திரிக்கை, ஆங்கிலத்துல வந்து பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர், தெலுங்குல ஒரு பத்திரிகை, இந்த மொழியில வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் துவங்கி பிராமன் அல்லாதோர் அவங்களுக்கும் சில குறைகள் இருக்குமா, அந்த குறைகளை வந்து பார்த்தா சுட்டி காட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. தியாகராய செட்டி இதன் செயலாளராக இருந்தார். எதனுடைய? தென்னிந்திய மக்கள் சங்கத்துடைய செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், நாம எப்பவும் வந்து பார்த்தா படிக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. பிராமன் அல்லாதோர் உரிமைக்காகவும் நலனுக்காகவும்
குரல் கொடுப்பது, அரசாங்க அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இவை பற்றி எடுத்துரைப்பது, நான் பிராமின்ஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவங்களுக்காக குரல் கொடுப்பது, அரசாங்கத்துல வந்து பார்த்தா ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி எடுத்துரைப்பது, பிராமணன் அல்லாதவர்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது, இது எல்லாமே எதனுடைய முக்கியமான நோக்கமா இருக்குதாமா? நீதி கட்சியுடைய முக்கியமான நோக்கம். இந்த கட்சி நீதி கட்சி, திராவிடன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, ஆந்திர பிரகாசா, அதாவது ஆந்திர பிரகாசிகா, மொத்தம் ஒரு 3 முக்கியமான நியூஸ் பேப்பருங்க. ஒன்னு ஜஸ்டிஸ் நீதி, அதுக்கப்புறம் திராவிடன், ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடன், தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற 3 நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா என்னது வெளியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆங்கில நாளேடான நீதி ஜஸ்டிஸ் செல்வாக்கு பெற்றமையால் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, நீதி கட்சி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த 3 நியூஸ் பேப்பர்ல எது ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பராமா? ஜஸ்டிஸ். சரிங்களா, ரொம்ப மக்கள் மத்தியில பாப்புலராக இருக்கக்கூடியது. அதனால பின்னால வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெயரை என்னவா மாத்துறாங்களாமா, நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தனித்தனியே செயல்பட்டு வந்த சென்னை திராவிட சங்கமும் தென்னிந்திய மக்கள் சங்கமும் நீதி கட்சியுடன் இணைந்தது. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய திராவிட சங்கம், மெட்ராஸ் திராவிட சங்கம், அது தனியா ஒரு ஆர்கனைசேஷன், தனியா செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தென்னிந்திய மக்கள் சங்கம் அது தனியா செயல்படுறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல இந்த 2 அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா, நீதி கட்சியுடன் இணைக்கப்பட்டது. ஒன்று சேர்ந்த துருவங்கள் பிட்டி தியாகராய செட்டிக்கும் அடுத்தது டி.எம். நாயருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்கி இருவரையும் ஒன்று சேர்த்து நீதி கட்சிக்கு கொண்டு வந்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியாரை சாரும். அதாவது தியாகராய செட்டி, அதுக்கப்புறம் டி.எம். நாயர், இவங்க 2 பேர்த்துக்கு செட் ஆகவே இல்லை. ரொம்ப வருஷமா எதிரும் புதிருமா இருக்கிறாங்க. இந்த 2 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நான் பிராமின் சார்ந்த தலைவர்கள். இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியாருக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. தனித்தனி துருவங்கள் இரண்டையும் ஒன்று சேர்த்த பெருமை வந்து பாத்தீங்கன்னா நடேச முதலியாரையே சாரும். தியாகராய செட்டியும் டி.எம். நாயரையும் ஒன்று சேர்த்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியார். அவர் வந்து பார்த்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார். எங்க? சென்னை சட்டமன்றம். நடேச முதலியார் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சட்டமன்றத்துல ஒரு கோஷத்தை எழுப்புறார். என்ன சொல்ல வராராமா, நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன், அதாவது எங்களுக்கு பிரதித்துவம் இல்லையேல், எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இடஒதுக்கீடு இல்லைன்னா உங்களுக்கு நாங்க என்ன கட்ட மாட்டோம், டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ண மாட்டோம். இது யாரால் சொல்லப்பட்டதுன்னா நடேச முதலியாரால் சொல்லப்பட்டது. இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. இவர்களுடன் மூயே ரெட்டி, படகல் அரசர், பொப்புளி அரசர் போன்றோரும் காங்கிரஸை விட்டு வெளியேறி நீதி கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க. பிராமன் அல்லாதோர் பிரகடனம் 1916. 1916 டிசம்பர் மாதம் தியாகராய செட்டி வரலாற்று சிறப்பு மிக்க பிராமன் அல்லாதோர் பிரகடனம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமின் அவங்களை சார்ந்த ஒரு பிரகடனத்தை வந்து பார்த்தா யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா தியாகராய செட்டி. எந்த வருடம் அப்படின்னா 1916. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இந்தியர்கள் இன்னும் சுயாட்சிக்கு தயாராகவில்லை. நமக்கு வந்து பார்த்தா சுதந்திரம் கொடுத்து நம்மளை நாமளே லீட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு இந்தியர்கள் தயாராகவில்லை அப்படிங்கிறாரு. இந்நிலையில் பிரிட்டிஷார் இந்தியர்களுக்கு சுயாட்சி வழங்கினாலும் அது பிராமணர்கள் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவதில் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்க இப்ப பார்த்து சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அதிகார வர்க்கத்துல பெரும்பாலான நபர்கள் யார் தான் இருக்கிறாங்க, பிராமணர்கள் தான். அவங்க பிற சமூக மக்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் செலுத்துவாங்க. அது மாதிரி ஒரு இடத்துலதான் போய் உங்களுடைய சுதந்திரம் முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சென்னை ராஜதானி, சரியா, மெட்ராஸ் பிராவின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில் பிராமணர்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவுமா, 3% மட்டுமே உள்ளனர். ஆனால் அவர்கள் அரசாங்க அதிகார வர்க்கமாகவும் சட்டம் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகள், இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய பதவிகள் ஆகியவற்றிலும் அளவுக்கு மீறி அதிக இடங்களை பிடித்துள்ளனர். அதாவது மெட்ராஸ் பிராவின்ஸ் முழுசுமே மொத்த பிராமின்ஸ் உடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 3% தான். ஆனால் அவர்கள் அரசாங்க அதிகார வர்க்கம், சரிங்களா, அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்துல இருக்கிறாங்க, சட்டத்துறையில இருக்கிறாங்க, மருத்துவம் போன்ற துறைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முக்கியமான பதவிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனா மொத்த பர்சன்டேஜ் எவ்வளவாமா, 3% மட்டும்தான் இருக்கிறாங்க மக்கள் தொகையில. மிக பெரும்பான்மையில் உள்ள பிராமன் அல்லாதோர் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறார். சரியா, அதிகமான எண்ணிக்கையில மெஜாரிட்டி யார் இருக்கிறாங்க,
நான் பிராமின்ஸ் தான், அவங்க தான் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறாங்க. ஆனால் அவர்களுக்கு அரசாங்க வேலையிலும் கல்வியிலும் உரிய இடம் கொடுக்கப்படவில்லை. மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, டாக்ஸும் பே பண்றாங்க. யாரு? பிராமன் அல்லாதோர். அவங்களுக்கு அரசாங்க வேலையில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குதா? கிடையாது. எஜுகேஷன் ஃபீல்டு வந்து பார்த்தா ரெப்ரசன்டேஷன் இருக்குதா? அதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரால் சொல்லப்பட்டது? தியாகராய செட்டியால் சொல்லப்பட்டது. இந்த நிலை நீடித்தால் பிராமணர்கள் அரசாங்க பணிகள் மற்றும் பிற பிரதித்துவ அமைப்புகள் அனைத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்வர். சரியா? அனைத்து விதமான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் தான் இருப்பாங்களாமா? பிராமணர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி சொல்றாரு. மக்கள் சுயாட்சி பெறுவதற்கு முன்பாக சாதி வேறுபாடுகளை நீக்கப்படுதல் வேண்டும். சரியா? எங்களுக்கு வந்து பார்த்தா சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்பாகவே எதை ஒழிக்கணுமாமா? சாதி வேறுபாடுகளை ஒழிக்கணும். இதற்காக நீதி கட்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விசுவாசத்துடன் நன்றி கடன் பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பிரிட்டிஷ் ஆட்சி விட என்ன கொடுமையானது? சாதி வேறுபாடுடன் மக்கள் வந்து பார்த்தா இந்த சமூகத்துல புறக்கணிக்கப்படுறதா. அதனால எதை ஒழிக்கணுமாமா? சாதி வேறுபாடுகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. இதற்காக நான் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறாரு. பிராமன் அல்லாத ஒரு பிரகடனம் நீதி கட்சியின் குறிக்கோள் கொள்கை திட்டங்கள் பற்றிய அடிப்படை ஆவணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள வச்சிருப்பாங்க. இந்த பிரகடனம் சென்னை ராஜதானிய வாழ் பிராமன் அல்லாதோரின் மேக்னகரட்டா என்று வர்ணித்துள்ளார் சிதம்பரம் குடியரசு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிராவின்ஸ், சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஒரு மகா சாசனம் மேக்னகர்ட்டா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா வெளியிட்டாங்க. இது யாரால் வெளியிடப்பட்டது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிதம்பரம் குடியரசு அப்படிங்கிற ஒரு நபர். நீதி கட்சியினுடைய பத்திரிகைகள் 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் சங்கம், ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். ஒன்னு மக்கள் சங்கம் அப்படிங்கிற பெயர்ல ஒண்ணு, தென்னிந்திய நல உரிமை சங்கம் இன்னொரு அமைப்பு. இதுல மக்கள் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடு கம்பெனி மாற அது தனது பங்குகளை திரட்டி 40,000க்கு ஒரு அச்சுக்கூடத்தை வாங்கி ஜஸ்டிஸ் என்ற பெயரில் முதல் இதழை வெளியிட்டது. அப்படின்னா இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க வந்து பார்த்தா முதல்ல ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்றாங்க. யாருடைய பங்களிப்போட? தென்னிந்திய மக்கள் சங்கம் தனது பங்குகளை வெற்று மேலும் பணத்தை திரட்டி எவ்வளவு அமௌண்ட் வருதாமா? 40,000க்கு ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. 1917 பிப்ரவரி 24 வந்து பாத்தீங்கன்னா முதலாக ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வெளியிடப்பட்டது. TM நாயர் தான் அந்த ஜஸ்டிஸ் உடைய கௌரவ பதிப்பாளர். அது மட்டும் இல்லாம MS பூரணலிங்கம் அப்படிங்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா துணை பதிப்பாளராக பொறுப்பேற்கிறாங்க. 2 பேர். TM நாயர் வந்து பாத்தீங்கன்னா கௌரவ பதிப்பாளர், MS பூரணலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா துணை பதிப்பாளர். அதே போன்று பக்தவத்சலம் பிள்ளை பதிப்பாளராக கொண்டு திராவிடன் என்ற தமிழ் செய்தி பத்திரிகை 1917 ஜூன் மாதம் துவங்கப்பட்டது. மூன்றாவதாக பார்த்த சாரதி நாயுடு ஆந்திர பிரகாசிகா என்ற தெலுங்கு செய்தி பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு வாங்கி பதிப்பிக்கிறாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 3 நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸ் பார்ட்டியால் துவங்கப்பட்டது. ஒன்னு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில நியூஸ் பேப்பர், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடன் என்கிற இதழ், மூன்றாவது ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது தெலுங்கு இதழ். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி துவங்குறாங்க. நீதி கட்சி 3 பத்திரிகைகள் மூலம் கொள்கைகள் மற்றும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் பரப்பும் பழக்கத்தை ஏற்படுத்தியது. அவங்களுடைய முக்கியமான திட்டம், செயல்பாடுகள், நோக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகை மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. திவான் பகதூர் கருணாக மேனன் நீதி ஆங்கில பத்திரிகை ஆசிரியராக இருக்க ஒப்புதல் கொடுத்தார். ஒரு நபர் வந்து பார்த்தா இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் இருக்கும் பாத்தீங்களா, அதனுடைய எடிட்டரா இருக்க ஒத்துக்கிறார். யாருன்னு கேட்டாங்கன்னா திவான் பகதூர் கருணாக மேனன். ஆனா அதை தடுக்கிறாங்க. யாராரு? அன்னி பெசன்ட், CB ராமசாமி ஐயர், P கேசவ பிள்ளை ஆகியோரின் பேச்சை கேட்டு கடைசி நேரத்தில் ஆசிரியராக பொறுப்பேற்க மறுத்து விட்டார். கேட்பாங்க, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரோட ஆசிரியராக பொறுப்பேற்க இருந்த நபர் யார் மறுத்தாங்க அப்படின்னு கேட்டா யாராமா? திவான் பகதூர் கருணாக மேனன். சரியா? கருணாக மேனன். பிராமன் அல்லாத ஒரு மாநாடு 1917. முதல் பிராமன் அல்லாத ஒரு மாநாடு 1917 ஆகஸ்ட் 19ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாயங்கர், அதாவது பனகல் அரசு இருப்பாரு பாத்தீங்களா, அவருடைய தலைமையில் நடைபெற்றது. கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த மாநாட்டில் நீதி கட்சியின் நோக்கங்களும் இலக்குகளும் தெளிவுபடுத்தப்பட்டது. ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய நோக்கம் இருக்கும் பாத்தீங்களா, அதோடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவா எடுத்து சொல்லியிருப்பாங்க. தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து சமுதாயங்களுடைய
கல்வியா இருக்கலாம், பொருளாதார மற்றும் சமூக ஒழுக்க நிலைகளை மேம்படுத்துதல். முதல் நோக்கம் வந்து பார்த்தா என்ன சொல்ல வராங்களாமா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்துடைய கல்வியா இருக்கலாம், பொருளாதார நிலைகளை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துதல். இரண்டாவது, பிராமண அல்லாதோரின் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆங்கில அரசாங்கத்திடம் எடுத்துரைத்தல். இங்க நான் பிராமின் சார்ந்த சமுதாயத்துடைய சில எண்ணங்கள் அரசாங்கத்தில் இதெல்லாம் தேவைப்படுது, அரசாங்கம் இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சில எதிர்பார்ப்பு இருக்குமா, அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பது இவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருந்திருக்குது. பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் மூலம் கட்சி கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் பற்றி பிரச்சாரம் செய்தல். கட்சிக்கு என்னென்ன பாலிசி அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பொதுக்கூட்டம் கூட்டுறாங்க, சின்ன சின்ன துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறாங்க. இக்கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக 1917ஆம் ஆண்டு இறுதிக்குள் ஒரு 6 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டம் நடத்தியிருப்பாங்க. எங்கெங்க, கோவை, 2வது சேலம், 3வது இடம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, 4வது இடம் வந்து பாத்தீங்கன்னா பிக்காவலே, அடுத்தது 5வது இடம் வந்து பாத்தீங்கன்னா புலிவெந்தியா, 6வது இடம் வந்து பாத்தீங்கன்னா பெசவாடர். இந்த ஆகிய இடத்தில் சில மாநாடுகள் நடத்தப்பட்டது. சரியா, 6 இடத்துல முக்கியமான மாநாடு. இந்த 6 மாநாடுகளின் மூலம் நீதி கட்சி நிலை பெற்று விட்டது என்பதை வந்து பார்த்தா உறுதிப்படுத்துறாங்க. நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருச்சு, ஸ்டேபிள் ஆயிருச்சு அப்படிங்கிற எண்ணம் வருது. ஒரே ஆண்டில் 1917 6 வட்டார மாநாடுகளை நடத்திய பின்பு முதல் மாநில மாநாடு, சரிங்களா, முதல் மாநில மாநாடு வந்து பார்த்தா எங்க நடக்குதாமா, 1917 டிசம்பர் 28, 29ஆம் தேதிகளில் சென்னை வெலிங்டன் திரையரங்கத்துல நடைபெறுது. சரிங்களா, முதல் மாநில மாநாடு வந்து பாத்தீங்கன்னா சென்னை வெலிங்டன் திரையரங்கம் 1917 டிசம்பர் 28, 29ஆம் தேதி. நீதி கட்சியும் சுயாட்சி இயக்கமும், சரிங்களா, அதாவது தன்னாட்சி இயக்கம், நீதி கட்சியும் அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்கமும் ஒரே ஆண்டில் துவங்கப்பட்டது. 1916 வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் யார் தூங்கி இருப்பாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் தூங்கி இருப்பாங்களா, அதுவும் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரே டைம்ல தான் துவங்கப்பட்டது. அம்மையாரின் சனாதன இந்து மதத்தின் தீவிர ஆதரவாளர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா இந்து சமயத்தை தீவிரமா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இந்து பழமைவாதத்தின் மீது ரொம்ப நம்பிக்கை கொண்ட நபராக இருந்திருப்பாங்க. அவரது இயக்கத்தை தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஆர்வத்துடன் ஆதரித்தனர். இந்துத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களாமா, அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. எனவே நீதி கட்சி சுயாட்சி இயக்கத்துக்கும் எதிராக செயல்பட்டது. இப்ப 2 பேருக்கு இடையில சண்டை வருது. யார் 2 பேராமா, ஒரு நீதி கட்சி ஒரு துருவம், அதே ஆப்போசிட்ல தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு துருவத்தில் இருக்கிறாங்க. டாக்டர் டி.எம். நாயர் அன்னி பெசன்ட்டின் பிற்போக்கு மருத்துவ கருத்துக்களை எதிர்த்து வந்தார். அன்னி பெசன்ட்டுடைய பிற்போக்கு மருத்துவ கருத்துக்களை எதிர்த்து வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டி.எம். நாயர் அவர்கள். பிராமண அல்லாதோர் பிரகடனம் சுயாட்சி இயக்கத்தை கடுமையாக எதிர்த்தது. அதாவது நான் பிராமின் ரிப்போர்ட் அந்த பிரகடனம் செய்யறாங்க பாத்தீங்களா, தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட்டுடைய தன்னாட்சி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் பண்ணது. அதே போன்று அன்னி பெசன்ட்டின் நியூ இந்தியா பத்திரிகையும் இப்பிரகடனத்தை சாடியது. அன்னி பெசன்ட் அவங்களுடைய நியூ இந்தியா பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா யாரை சாடுறாங்களாமா, நீதி கட்சியை பேசுறாங்க. நீதி கட்சி சார்பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாருடைய சுயாட்சி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்யறாங்க. 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடிதடியா இருக்குது. நீதி கட்சி அன்னி பெசன்ட்டை அயர்லாந்து பிராமணி என்று வர்ணித்தார். பிராமணர்களுக்கு ஆதரவா வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ற நபரா இருக்கிறாங்க யாரு, அன்னி பெசன்ட். அதனால நீதி கட்சி வந்து பார்த்தா என்ன சொல்ல வராங்களாமா, அயர்லாந்தை சார்ந்த பிராமண பெண் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்யறாங்க. சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று விமர்சித்தது. நீங்க இந்த டைம்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகார வர்க்கத்துல யாரு மட்டும்தான் இருப்பாங்களாமா, பிராமணர்கள் தான் இருப்பாங்க. அதனால இது சுயாட்சியா இருக்காது, பிராமணருடைய ஆட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் செய்யறாங்க. திராவிடன் பத்திரிகை நீதி கட்சியின் 3 பத்திரிகைகளிலும் சுயாட்சி இயக்கத்தை எதிர்த்து பல விமர்சன கட்டுரைகள் வந்து பார்த்தா பிரசுரம் செய்யப்பட்டது. அப்பனா அன்னி பெசன்ட்டுடைய சுயாட்சியை வந்து பார்த்தா தீவிரமாக எதிர்த்தவர்கள் அப்படின்னு கேட்டா யாராமா, இங்க இருக்கக்கூடிய நீதி கட்சியை சார்ந்த நபர்கள். வெள்ளைக்கார பெண்மணியால் துவங்கப்பட்ட சுயாட்சி இயக்கத்தின் எதிர்மறை பயண பிராமணர்கள் தான் அறுவடை செய்வார்கள். அதாவது அது பாத்தீங்கன்னா இங்க சுயாட்சி இயக்கத்துடைய எதிர்மறை பலன் எல்லாமே யாருக்கு தான் போகுமாமா, இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு தான் போகும் என்பதை நீதி கட்சி பிரச்சாரம் செய்தது. அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சிக்கும் தன்னாட்சி இயக்கத்துக்கு என்னது முரண்பாடுகள் ஏற்படுது, மாறி மாறி விமர்சனம் செய்யறாங்க. இதற்கு எதிராக சுயாட்சி இயக்கத்தின் பிராமண ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு அதிக பிரதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை பிரிட்டிஷ் வைஸ்ராய்க்கு அனுப்பியதாக குறிப்பிட்டுள்ளார் சிதம்பரம் குடியரசு. இப்ப என்ன பண்றாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் யாரு, நாங்க தான், நீதி கட்சி எல்லாம் கிடையாது, அதனால எங்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா,
அப்பனா சுயாட்சி இயக்கத்தின் பிராமண ஆதரவாளர்கள் அவங்க என்ன பண்றாங்களா, ஒன்று சேர்ந்து தங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம், எங்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வைஸ்ராய்க்கு பார்த்தா அனுப்புறாங்க. இப்ப அடுத்த முக்கியமானது ஒன்று பார்க்கும்போது வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை 1917 சரியா, ஆகஸ்ட் பிரகடனம் அப்படிங்கிறாங்க. 1917 ஆகஸ்ட் 20 இந்திய விவகார செயலர் எட்வின் மாண்டேகு வெளியிட்ட பிரகடனம் நீதி கட்சிக்கு புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுத்ததாமா. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த பிரகடனம் அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது பற்றியும் சுயாட்சி உள்ளாட்சி நிறுவனங்கள் அமைப்பது பற்றியும் அறிவித்தது. ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அரசாங்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சுயாட்சி மூலியமா உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு சரியா, உள்ளாட்சி நிறுவனத்துக்கு என்ன பண்றாங்களாமா, சில அதிகாரங்கள் கொடுக்கிறோம், அதன் மூலியமா பார்த்தா சுயாட்சி பெறலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த பிரகடனத்துல சொல்லப்பட்டது. இப்பிரகடனம் அரசாங்கத்தில் இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது பற்றியும் சுயாட்சி உள்ளாட்சி நிறுவனங்கள் அமைப்பதும் பற்றியும் பாத்தீங்கன்னா அறிவித்தது. அது மட்டுமல்ல 1917 ஆகஸ்ட் மாச இறுதிக்குள்ள பாத்தீங்கன்னா நீதி கட்சி என்ன பண்றாங்க, தமிழ்நாடு எங்கும் பல்வேறு மாநாடுகள் பார்த்தா கூட்டுறாங்க. அந்த மாநாடுகள் என்ன சொல்ல வராங்களாமா, தீண்ட தகாதோர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டோர் உள்ளிட்ட பிராமணன் அல்லாதோர் அனைவருக்கும் ஒரு பொதுவான கட்சி அப்படின்னு பார்த்தா எதுதானாமா, நீதி கட்சி தான் அப்படிங்கிற சொல்ல பாத்தீங்கன்னா மக்களிடம் கொண்டு சேர்க்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. செட்டி அனுப்பிய கேபிள். இதே டைம்ல தியாகராய செட்டி நீதி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தியாகராய செட்டி காலம் கடத்தாமல் மாண்டேவுக்கு ஒரு கடலடி தந்தி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அனுப்புறாரு சரியா. ஒரு தந்தி பார்த்தா அனுப்புறாரு. யாருக்கு கேட்டாங்கன்னா தியாகராய செட்டி. அதுல என்ன சொல்ல வராரு, பிராமணன் அல்லாதவருக்கு தனியே வாக்காளர் தொகுதிகள் வேண்டும் என்றும் வகுப்புவாரி பிரதித்துவ அடிப்படையில் அரசாங்க பணிகளில் இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பார்த்தா வைக்கிறார். யாருன்னு கேட்டாங்கன்னா தியாகராய செட்டி. இந்த இடஒதுக்கீடு மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909 அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கு இணையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதாவது 1909 பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பார்த்தா சில ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாங்களா, அதுல குறிப்பா முஸ்லிம் மக்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தனி தொகுதி கொடுத்திருப்பாங்க. அதே போன்று பாத்தீங்கன்னா பிராமணன் அல்லாத ஒரு மக்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறார். யாரால் அனுப்பப்பட்டது, கடலடி தந்தி தியாகராய செட்டியால் அனுப்பப்பட்டது. சென்னை மாகாண சங்கம். இப்ப நீதி கட்சியின் நிலைப்பாட்டை அறிந்த பிராமணன் அல்லாதவர் சிலர் என்ன பண்றாங்களாமா, காங்கிரஸ் கட்சியில் இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் சரியா நீதி கட்சிக்கு எதிராக ஒரு அசோசியேஷன் துவங்க முடிவு பண்றாங்க. குறிப்பா ஈவே ராமசாமி நாயக்கர், திருவி கல்யாண சுந்தர முதலியார், பி வரதராஜல நாயுடு, பி கேசவ பிள்ளை இவங்க எல்லாரும் இணைந்து சென்னை மாகாண சங்கம் என்ற அமைப்பை பார்த்தா துவங்குறாங்க. யாருக்கு எதிராக துவங்கப்பட்டதாமா, நீதி கட்சிக்கு போட்டியாக துவங்கப்பட்டது ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டாங்க சென்னை மாகாண சங்கம். இவங்களும் என்ன பண்றாங்களாமா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலனுக்காக பாடுபட போவதாக அறிவிக்கிறாங்க சென்னை மாகாண சங்கம். அதே சமயம் அச்சங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்தது. நீதி கட்சி பார்த்தா அரசுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சென்னை மாகாண சங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பார்த்தா எதிர்க்கிறாங்க. இந்த புதிய சங்கத்தை பிராமணர் ஆதரவு பத்திரிகை வரவேற்கிறாங்க சரியா. பிராமின் சப்போர்ட் பண்ணக்கூடிய சில நியூஸ் பேப்பர் இருக்குமா, அவங்க சென்னை மாகாண சங்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீதி கட்சியினர் சென்னை மாகாண சங்கம் பிராமணன் அல்லாதோர் ஒற்றுமையை உருக்குலைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்று குற்றம் சாட்டினர். அதாவது நீதி கட்சி பாத்தீங்கன்னா நான் பிராமின் மக்களிடையே செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கு குறைப்பதற்காக அந்த ஒற்றுமையை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதான் பாத்தீங்கன்னா சென்னை மாகாண சங்கம் அப்படிங்கிற பெயரை சொல்லியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரும் பிற பிராமண தலைவர்களும் நீதி கட்சியின் செல்வாக்கை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட சதி என்று கருதப்பட்டது. ஈவே ராமசாமி நாயக்கர் சென்னை மாகாண சங்கத்தின் துணைத் தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரியார் பாத்தீங்கன்னா சென்னை மாகாண சங்கத்துடைய துணைத் தலைவர். அப்ப நான் தலைவர் யாருன்னு கேட்பாங்க, நீதி கட்சியின் பரம எதிரியாக இருந்த ராவ் பகதூர் கேசவ பிள்ளை. அவர் தான் பாத்தீங்கன்னா பிராமண தலைவர்களின் ஆதரவோடு ஆசியோடும் சென்னை மாகாண சங்கத்துடைய தலைவராக்கப்பட்டார் சரியா. சென்னை மாகாண சங்கத்துடைய தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேசவ பிள்ளை. மாண்டேகுவின் சென்னை வருகை 1917. எட்வின் மாண்டேகு 1917 டிசம்பர் 14 தமிழ்நாட்டில் இருந்த பிரதித்துவ அமைப்புகள் அது மட்டும் இல்லாம முக்கிய பிரமுகர்களுடைய கருத்துகளையும் திட்டங்களையும் பற்றி அறிந்து கொள்வதற்காக சென்னை வருகிறார். நீதி கட்சியின் சார்பாக ஓ கந்தசாமி செட்டியும் சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக கேசவ பிள்ளையும் மாண்டேகு பார்த்தா சந்திக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பா ஒருத்தர் போறார், யாரு, கந்தசாமி செட்டி. சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக யார் போய் பேசுறாங்களாமா, கேசவ பிள்ளை. எல்லாரும் மாண்டேவை சந்திக்கிறாங்க. நீதி கட்சியின் சார்பாக அளிக்கப்பட்ட
பொதுநிலை அறிக்கை. 5 வகுப்பினருக்கு பிரதித்துவம் கோரப்பட்டது. ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுக்கப்பட்ட கோரிக்கையில வந்து பாத்தீங்கன்னா 5 பேருக்கு, சரியா, 5 சமய சார்புடையவர்களுக்கு வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா, ரெப்ரசன்டேஷன் கேட்கறாங்க. யாராருக்கு? பலிஜா நாயுடுகள், பிள்ளைமார்கள், வேளாள முதலியார், செட்டியார், அதுக்கப்புறம் பஞ்சமர், இவங்க 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீதி கட்சி புதுசா ஒரு வேலையை பார்க்கறாங்க. இவர்களோடு 4 பிராமண வகுப்பாருக்கும் பிரதித்துவம் கோரப்பட்டது. அதாவது நீதி கட்சி பிராமணர்களையும் உள்ளிட்ட அனைத்து வகுப்பினருக்கும் விகிதாச்சார பிரதித்துவம் கேட்டது என்பது நினைவு கூறத்தக்கது. நான் பிராமணனுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கேட்கல, பிராமணர்கள்ல குறைவான எண்ணிக்கை கொண்ட, ரொம்ப வந்து பார்த்தா பிரதித்துவம் குறைவாக கொண்ட நபர்கள் இருப்பாங்களா, அப்படிப்பட்ட 4 பிராமண வகுப்பாருக்கும் பிரதித்துவம் கோரப்பட்டது. யாரால் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சியால். நிராகரிப்பு. நீதி கட்சியின் கோரிக்கை சென்னை மாகாண சங்கம் ஆதரவு அளிக்கிறாங்க. அதே டைம் கேசவ பிள்ளை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களின் ஒப்புதலை பெற்று தருவதில் வெற்றி பெற்றார். இப்ப நீதி கட்சி, சென்னை மாகாண சங்கம், காங்கிரஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோரிக்கையை உள்ள கொண்டு போறாங்க. அப்படி பார்க்கும்போது சென்னை மாகாண ஆளுநரா இருக்கக்கூடிய பாரன் பெர்லாண்ட், சரிங்களா, அந்த முயற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு ஆதரவு அளிக்கிறார். சரியா, சென்னை ராஜதானி ஆளுநர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரன் பெட்லாந்து அப்படிங்கிற நபர், சரியா, பென்லாந்து அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தா இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. மெயில் பத்திரிகையும் வகுப்புவாரி பிரதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவாக எழுதியது. ஆனால் மாண்டேகு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. 1918 ஜூலை 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களில் இந்த கோரிக்கை இடம்பெறவில்லை. மாண்டேகு என்ன பண்றாரு, எல்லாரும் கோரிக்கை வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா அவரு ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். லண்டனில் நாயர் 1918ங்க நீதி கட்சியின் வகுப்புவாரி பிரதித்துவ கோரிக்கையை மாண்டேகு நிராகரித்ததால் சோர்வடையாத நீதி கட்சியினர் தஞ்சையில் கூடி விவாதித்து டாக்டர் டி.எம். நாயரை லண்டனுக்கு அனுப்பி இந்த கோரிக்கைக்காக ஆதரவை திரட்டுவதென முடிவு செய்யறாங்க. சரியா, மாண்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வகுப்பாறை பிரதித்துவ கோரிக்கை வந்து பார்த்தா நிராகரிக்கிறாரா. இப்ப அதோட வந்து பார்த்தா சோர்வடையில யாரு, நீதி கட்சியினர். இப்போ அதுல முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய டி.எம். நாயரை எங்க அனுப்புறாங்க, லண்டன்ல போய் இந்த திட்டத்துக்கு, சரிங்களா, இந்த ரிசர்வேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு திரட்ட சொல்றாங்க. அதன்படி லண்டன் சென்ற டி.எம். நாயர் 1918 ஜூன் மாதம் அங்கு பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டார். யாரு, டி.எம். நாயர். பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதுறாரு, பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே உரையாற்றுறாரு, துண்டு பிரசுரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டது. நாயரின் நடவடிக்கைகள் விளைவாக பிரிட்டிஷாரிடையே வகுப்பாரி பிரதித்துவத்தின் அவசியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்டது. டி.எம். நாயர் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பணிகள் மேற்கொள்றாரு, சில கட்டுரைகள் பத்திரிகைகள் எழுதுறாரு, பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் போது டிஸ்கஸ் பண்றாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாமா, இப்போ பிரிட்டிஷார். சரியா, இதை பேஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாருங்க. சவுத் பரோ கமிட்டி மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குரிமை வரைவு திட்டம் தயாரிப்பதற்காக அமைக்கப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா சவுத் பரோ கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டிங்க. பலதரப்பு மக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு அமைக்கப்பட்ட இந்த கமிட்டி நாயரின் கருத்துக்களையும் கேட்க வந்து பார்த்தா விரும்புறாங்க. அதன்படி நாயர கமிட்டியில் வி.எஸ். சீனிவாச சாஸ்திரியும் சுரேந்திரநாத் பானர்ஜி மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். பிராமன் அல்லாதோர் சார்பில் எவரும் இடம்பெறவில்லை என்ற காரணத்தை கூறி அந்த கூட்டத்தை வந்து பார்த்தா புறக்கணிக்கிறார். சரியா, டி.எம். நாயர் என்ன பண்றாராமா, அந்த கமிட்டியில வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி மட்டுமே இருக்கிறாங்க. அதாவது பிராமன் அல்லாதோர் சார்பில் யாருமே அந்த கமிட்டியில மெம்பராகவே உள்ள இல்ல. அதனால இந்த காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தை வந்து பார்த்தா டி.எம். நாயர் புறக்கணிக்கிறார். எனினும் டாக்டர் டி.எம். நாயர் லண்டனில் தங்கி இருந்த 6 மாத காலத்தில் லண்டனில் இருந்த இந்தியர் மற்றும் இந்தியர் அல்லாத, குறிப்பாக பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய ஆட்சித்துறை அதிகாரிகளின் ஆதரவை பெறுவதில் வெற்றி பெறுகிறார். பல்வேறு நபர்கிட்ட பேசுறாங்க, இதன் மூலமா வந்து பார்த்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு, டி.எம். நாயருக்கு. கூட்டு தேர்வு குழு 1919 மாண்டேகு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்க சட்டத்தை இறுதி செய்வதற்கு பல தரப்பு கருத்துக்களை பரிசீலனை செய்வதற்காக ஒரு கூட்டு தேர்வு குழு அமைக்கப்பட்டது. எப்போ, 1919 மாண்டேகு சீர்திருத்த அடிப்படையில இந்திய அரசாங்க சட்டத்தை இறுதி செய்வதற்கு என்ன பண்றாங்களாமா, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா, கூட்டு தேர்வு குழு வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறாங்க. லண்டனில் கூடிய அந்த குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி ராயுடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோகா அப்பாரைய நாயுடு, எஸ்.கே. துளசிராம் ஆகிய 4 கொண்ட நீதி கட்சியின் குழு சென்றது. சரியா, அந்த 19 சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பண்றதுக்காக இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் சார்பாக 4 பேர் அனுப்புறாங்க. யாராரு, ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, அதுக்கப்புறம் பாருங்க கோகா
அப்பாரைய நாயுடு, அதுக்கப்புறம் எஸ்கே துளசிராம், இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க போறாங்க, லண்டன் போறாங்க. இந்த தூதுக்குழு அல்லாமல் அகில இந்திய நிலச்சுவார்ந்தார்கள் சங்கம் மற்றும் சென்னை ஜமீன்தார்கள் சங்கம் சார்பாக ராமையன் கருத்துக்களும் லண்டன் சென்றார். சரியா, ராமராயர், சரியா, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம்ல, அவர் எல்லாரும் எங்க போறாங்க, லண்டன் போறாங்க. இந்த தேர்வுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்த டாக்டர் நாயர் இறந்து விட்டமையால் 1919 ஜூலை 17, சரிங்களா, அவருக்கு பதிலாக ரெட்டி நாயுடு வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்கிறார். அவர் வந்து பார்த்தா இறந்துடுறாரு TM நாயர். அவருக்கு ஆல்டர்னேட்டா வந்து பார்த்தா இங்கிருந்து அவருக்கு பதிலா யாரு போறாராமா, ரெட்டி நாயுடு போறாரு. இவர்கள் அனைவரும் கூட்டு தேர்வு கூட்டத்தில் ஜூலை 22 கலந்து கொண்டு சாட்சி அளித்தனர். அப்பெல்லாம் அந்த ஃபைனலா அந்த சட்டம் உருவாவதற்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தா எப்போ வந்து பாத்தீங்கன்னா அதற்கு சொல்றாங்களாமா இவங்களுடைய கருத்துக்களை, ஜூலை 22ங்க, ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. இவர்கள் லண்டனில் தங்கி இருந்த போது லேபர் மற்றும் லிபரல் கட்சியினர், சரிங்களா, அவங்களுடைய ஆதரவை வந்து பார்த்தா பெறுறாங்க. அது மட்டும் இல்லாம நீதி கட்சியின் வகுப்புவாரி பிரதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவான சூழ்நிலை உருவாயிற்று. நீதி கட்சி வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா, வகுப்புவாரி பிரதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னு சொல்ல வராங்க. இவர்கள் லண்டனில் தங்கி இருந்த போது லேபர் மற்றும் லிபரல் கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவை பெறாங்க. அது மட்டும் இல்லாம நீதி கட்சி வகுப்புவார் பிரதித்துவ கோரிக்கைக்கு ஆதரவான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா உருவாயிற்று. மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு 1920. நீதி கட்சியின் இடைவிடாத நம்பிக்கையுடன் கூடிய நடவடிக்கையின் விளைவாக கூட்டு தேர்வு குழு 1919 நவம்பர் 17 அதன் முக்கிய பரிந்துரை வந்து பார்த்தா அறிவிக்கிறாங்க. சரியா, அந்த சட்டம் வந்து பார்த்தா கொண்டு வருவதற்கு முன்பாக அந்த கூட்டு தேர்வு குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தா டிக்ளேர் பண்றாங்க. அதன்படி பிராமண அல்லாதவருக்கும் பிராமணர்களுக்கும் வகுப்புவாரி பிரதித்துவம் சென்னை சட்டமன்றத்தில் எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவது என்பதே அந்த பரிந்துரை. சரியா, அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. இவ்விரு சாராருக்கும் அரசாங்கம் அங்குள்ள கட்சிகளும் தான் முடிவு செய்ய வேண்டும். ரிசர்வேஷன் அப்படிங்கறத அரசாங்கம், அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்க 2 பேர் பேசி தீர்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. சமரச உடன்பாடு. கூட்டு தேர்வு குழுவின் பரிந்துரையை பற்றி விவாதம் செய்வதற்காக சென்னையில் நீதி கட்சி, காங்கிரஸ், சென்னை மாகாண சங்கம் ஆகிய கட்சிகளை தொடர்ந்து விவாதம் நடைபெற்றது. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நீங்க அரசாங்கம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்களே ரிசர்வேஷனை பத்தி பேசி தீர்த்துங்க அப்படிங்கிறாங்க. இதனால காங்கிரஸ், நீதி கட்சி, சென்னை மாகாண சங்கம் எல்லாரும் என்ன பண்றாங்களாமா, பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. இவற்றின் விளைவாக ஒரு சமரச உடன்பாடு உருவாகிற்று 1920. பிரபல பிரிட்டிஷ் ஆங்கில அதிகாரி பாரன் மெஸ்டன், சரிங்களா, அவர் பேர் என்னது, பாரன் மெஸ்டன், இந்த சமரசத்துக்கு பெரிதும் காரணமாக இருந்தமையால் இந்த உடன்பாட்டுக்கு பேர் என்ன சொல்ல வராங்களாமா, மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு. சரிங்களா, மெஸ்டன் அவார்டு அப்படிங்கிற பெயரை குறிப்பிட்டு அழைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா பேசி முடிச்சு வைக்கிறாங்க. இந்த தீர்வின்படி 63 பன்மை உறுப்பினர் தொகுதிகள் பிராமணர் அல்லாதவருக்கு ஒதுக்கப்பட்டது. எவ்வளவு தொகுதியாமா, 63 தொகுதிகள். இவற்றுள் 3 தொகுதிகள் நகரங்களுக்கும் 25 தொகுதிகள் கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும். சரிங்களா, 63 வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, 25 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்களுக்குள்ள ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது நீதி கட்சி பலரது ஒத்துழைப்போடு நிகழ்த்திய ஒரு மகத்தான சாதனை. பல்வேறு நூற்றாண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடுகளால பாதிக்கப்பட்டிருந்த பிராமண அல்லாதோருக்கு முதலாக இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யார் மூலியமா கிடைச்சிருக்குதாமா, நீதி கட்சி. இது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையா சொல்றாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒத்துழையாமை, சரியா, ஆங்கிலேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு பண்றாங்க. நீதி கட்சி வந்து பார்த்தா ஆங்கிலேயருக்கு ஆதரவு பண்றாங்க. காந்தி அவர்களால் துவங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் முழு வீச்சுடன் நடைபெற்று கொண்டிருந்த போது நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுத்து விட்டது. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒத்துழைக்க யார் மறுக்கிறாங்க, நீதி கட்சி. அதற்கு மாறாக அக்கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவோடு மாண்டேக சீர்திருத்தத்தின் விளைவாக நடைபெற்ற இருந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று பிராமண அல்லாதோர் முன்னேற்றத்துக்கு தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுத்தர தீர்மானித்தது. காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் என்னென்ன சொல்லியிருப்பாரு, அரசாங்க நடவடிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது, வரி செலுத்தக்கூடாது, அரசு ஊழியராக தொடரக்கூடாது, இன்னும் இதற்கு அப்புறம் நடத்தக்கூடிய எலெக்ஷன்ல கலந்து கொள்ளக்கூடாது, இதெல்லாம் காந்தி அவர்கள் சொல்லப்பட்டது. அதனை மீறி நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணல, அரசாங்கத்துக்கு ஆதரவாக என்ன பண்றாங்க, அவங்க சைடு எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த வருட தேர்தல் வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா, நீதி கட்சி பங்கேற்க முடிவு பண்ணிட்டாங்க.
பிரிட்டிஷார் ஆட்சியில் இருக்கும் போதே சமூக நீதிக்கான அடித்தளத்தை அமைத்து விட வேண்டும் என்பது நீதி கட்சியின் தலையாய நோக்கம். என்னதான் பிரிட்டிஷ் இங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே பிரிட்டிஷ் இவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போனா கண்டிப்பா சாதிய வேறுபாடுகள் மக்கள் இன்னும் பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அதனால பிரிட்டிஷ் இருக்கும் போதே என்ன பண்றாங்களாமா, சமூக நீதிக்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நீதி கட்சி. அது மட்டுமல்லாம காந்தியின் திட்டம் பிராமணர்களின் செல்வாக்கை அதிகரித்து அவர்களின் கரங்களை பலப்படுத்துமே இன்றி கட்டுக்கோப்பான சமுதாய சமத்துவத்தை ஏற்படுத்தாது என்று உறுதியாக நம்புறாங்க. யாருன்னு பார்க்கும்போது நீதி கட்சியினர். நீதி கட்சியினர் காந்தியை பாத்தீங்கன்னா குழப்பத்தின் குருநாதர் என்று வர்ணிக்கிறாங்க. சரியா, குழப்பத்தின் குருநாதர் யாருன்னு கேட்டா காந்தி. யாரால் சொல்லப்பட்டதுன்னா நீதி கட்சியினர். பிரச்சார பீரங்கிகள். நீதி கட்சியின் பிரச்சார பீரங்கிகளான முக்கியமான 3 நியூஸ் பேப்பர் ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா ஆகிய பத்திரிகைகள் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு எதிராக முடுக்கி விடப்பட்டன. அப்புறம் காந்தி அவர்களையும் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எதிராக எழுதின பத்திரிகை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்டிஸ், திராவிடன், அதுக்கப்புறம் ஆந்திர பிரகாசிகா. மரியதாஸ் ரத்தினசாமி என்ற நீதி கட்சியுடைய பிரமுகர் மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் என்ற பிரச்சுரத்தில் காந்தியும் அவரது ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்கிறாரு. அதே போன்று மற்றொரு நீதி கட்சி தலைவரான ரெட்டி நாயுடு காந்தியின் இயக்கத்திற்கு எதிராக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்றார். சரியா, மொத்த நீதி கட்சியினர் அனைவரும் பாத்தீங்கன்னா எதற்கு எதிராக செயல்படுறாங்க, காந்தி அடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்திற்கு எதிராக பாத்தீங்கன்னா மக்களிடையே கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்கறாங்க. சரியா, யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சி. இதோட நீதி கட்சிக்கான பார்ட் 1 வீடியோ முடிஞ்சது. சரியா, பார்ட் 2 வீடியோ பாத்தீங்கன்னா நீதி கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது TM நாயர், தியாகராய செட்டி, நடேச முதலியார், இவங்களை பத்தி ரொம்ப டீடைலா பார்க்கலாம். மொத்தம் 3 பார்ட் இருக்குங்க. இது பார்ட் 1க்கான வீடியோ. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.